என்ரிச்மணி வழங்கும் இன்வெஸ்டார் அவேர்னஸ் கான்க்ளேவ் செகண்ட் எடிஷன் ஏப்ரல் 25 அண்ணா சென்டினரி ஆடிட்டோரியம் சென்னை. புக் நவ் ஆன் புக் மை ஷோ டிக்கெட் 9 மார்க்கெட் academy.in. வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் விளக்கம் அளித்திருக்கிறார். ரூபாய் 8000 கூப்பன் திட்டம் உள்ளிட்ட திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அனைத்து அறிவிப்புகளும் முறையான நிதி ஆலோசனைக்கு பிறகே அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். முதலமைச்சர் என்ன விளக்கம் அளித்திருக்கிறார்? முழு தகவலையும் சொல்லுங்க. திமுகவின் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் ஆங்கில நாளிதழுக்கு அளித்துள்ள பேட்டியில 8000 ரூபாய் கூப்பன் திட்டம் உள்ளிட்ட திமுகவின் தேர்தல் அறிக்கையில இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து அறிவிப்புகளுமே முறையான நிதி ஆலோசனைக்கு பிறகுதான் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறார். அதே மாதிரி திமுக மீண்டும் ஆட்சி அமைத்ததும் தேர்தல் அறிக்கையில் உள்ள திட்டங்கள் அனைத்தும் நிச்சயம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் அந்த பேட்டியில தெரிவித்திருக்கிறார். மேலும் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் தமிழகத்தின் ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தபட்சம் ஒருவராவது அரசு திட்டங்களால் பயனடைந்து வருகிறார்கள் என்ற தகவலையும் சொல்லியிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாடு மக்களிடையே திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலை எதுவும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி திராவிட மாடல் 2.0 ஆட்சியை உருவாக்க மக்கள் பேரார்வத்துடன் இருக்கிறார்கள் என்ற தகவலையும் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தின் நிதி, கல்வி மற்றும் கலாச்சார உரிமைகளை மத்திய பாஜக அரசு தொடர்ந்து பறிக்க முயற்சி செய்து வருகிறது என்ற தகவலையும் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறத பார்க்க முடிகிறது. திராவிட மாடல் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னும் திராவிட மாடல் 2.0 அதற்கான அனைத்து அறிவிப்புகளும் வெளியாகும் என்று முதலமைச்சர் அந்த பேட்டியில சொல்லியிருப்பதை பார்க்க முடிகிறது. மாநிலம் முழுவதும் வளர்ச்சி என்பது வெறும் வாக்குறுதி மட்டுமல்ல, அது களத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு செயல் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவை மக்கள் முன்னாடியே தீர்மானித்து விட்டதாகவும் திமுக ஆட்சி மீண்டும் வரும், திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் தொடரும் என்றும் ஆங்கில நாளிதழுக்கு அளித்திருக்கக்கூடிய பேட்டியில முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். என்ரிச்மணி வழங்கும் இன்வெஸ்டார் அவேர்னஸ் கான்க்ளேவ் செகண்ட் எடிஷன் ஏப்ரல் 25 அண்ணா சென்டினரி ஆடிட்டோரியம் சென்னை. புக் நவ் ஆன் புக் மை ஷோ டிக்கெட் 9 மார்க்கெட் academy.in.